வணக்கம். கார சட்னியும் தேங்காய் சட்னியும் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேங்காய் சட்னிக்கு நான் 1 கப்பு தேங்காயும், 1/2 கப்பு பொட்டுக்கடலை, ஒரு 4 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். கார சட்னிக்கு 3 தக்காளி, ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு, 15 காஞ்ச மிளகா, ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இப்போ பொட்டுக்கடலை தேங்காய் சட்னிக்கு பச்சை மிளகாவையும் இஞ்சியும் போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு வந்துடணும் மிக்சியில். அடுத்து அந்த தேங்காயையும் பொட்டுக்கடலையும் போட்டு தேவையான உப்பையும் சேர்த்து தண்ணி அந்த பொட்டுக்கடலை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டோமா நமக்கு கரெக்டான பக்குவத்துக்கு அந்த சட்னி அரைச்சி வந்துடணும். இந்த அளவுக்கு தண்ணி போட்டுங்க. இதை அரைச்சாச்சு, அவ்வளோதான், தேங்காய் சட்னி முடிஞ்சுதுங்க. இதை வேறு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு கறிவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கணும். தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்து இப்போ கார சட்னி அரைக்கலாம். அதுக்கு முதல்ல இந்த 10 சின்ன வெங்காயத்தையும் கொஞ்சம் கறிவேப்பிலையும் போட்டு ஒரே ஒரு ஓட்டு ஒட்டி எடுத்துன்னு வந்துடணுங்க. அதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த மீதி 15 காஞ்ச மிளகாயும் உப்பையும் போட்டு முதல்ல ட்ரையாக ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தண்ணி போட்டு நல்லா அரைக்கணும். அப்போ தான் இந்த கலர் வரும். அதன் பிறகு இப்போ நம்ம பூண்டையும் தக்காளியும் அதோடு சேர்த்து அரைக்கணும். பூண்டையும் தக்காளியும் சேர்த்து அரைச்சோமா அந்த பாருங்கள், சூப்பரான கலரில் ஒரு அழகான சட்னி கிடச்சிருச்சு. இது தாளிப்பு கொடுக்கலாம். இப்போ இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு வானல் வச்சு நிறைய எண்ணெய் தான் போடணும். கொஞ்சம் கடலெண்ணெயும் நல்லெண்ணெயும் கலந்து போட்டுங்க. வெறும் கடுகு மட்டும் போட்டு தாளிச்சிட்டு இந்த இடித்து வச்சுருக்கிற அந்த வெங்காயத்தையும் கறிவேப்பிலையும் போட்டு தேவையான பெருங்காயத்தூளையும் போட்டு ஒரு வதக்கிட்டு இந்த அரைச்சி வச்சுருக்கிற சட்னி அதோடு சேர்த்துடணுங்க. இதில் நம்ம போட்டிருக்கிறது காஞ்ச மிளகா, பூண்டு, தக்காளி, அவ்வளோதாங்க. ரோஜாப்பூ சட்னின்னு பேர் இதுக்கு. இது நல்லா வதக்கி கொடுக்கணுங்க. மூடியை போட்டு மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும், சுண்டட்டும். பாருங்கள், ஜம்முன்னு இருக்குது பாருங்கள். இது ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம திறந்து பார்க்குறோம். மறுபடியும் மூடி வச்சிடலாம். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வரும், அந்த அளவுக்கு வதக்கலாங்க. ஜோராகிடுச்சு பாருங்கள். இப்போ தேவைன்னா எண்ணெய் பத்தாதுன்னு நினச்சிங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் காரன்ற மாதிரி திங்க் பண்ணிங்கன்னா ஒரு சொட்டு வெல்லம் போட்டுக்கலாங்க. நான் ஆனால் எதுவும் போடலை. பிடிச்சவங்க ட்ரை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.